நான் பார்த்த கேஸ் வரைக்கும்பா எல்லாமே ஈஸியா கிடைக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் காரணம். ஓகே. முதல் காரணம் எல்லாமே ஈஸியா கிடைக்குது. எல்லாமே கஷ்டமா கிடைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள அந்த கேப் என்ன பண்ணோம், அதுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். சில விஷயத்த அவாய்ட் பண்ற சிச்சுவேஷன்ஸ் வரும், மாறும். இப்ப அப்படி இல்லை. நினைச்சதுமே பண்றதுக்கு, நினைச்சதுமே பார்க்கறதுக்கு, நினைச்சதுமே வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகங்கிறதுனால டக்கு 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 டக்குன்னு நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருது. அது ஒன்று மேஜர் ரீசன் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு. அடுத்தது இன்னொன்று ஆப்ஷன்ஸ் அதிகம். ஈஸியாக கிடைக்கிறது ஒன்று, அடுத்த ஆப்ஷன்ஸ் அதிகம். இது இல்லைன்னா இன்னொன்று அப்படி. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு செருப்பு பிஞ்சு போகுதுப்பா, நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்சுலாம் தச்சு போடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், செருப்பு பிஞ்சிருச்சா தூக்கி போட்டுறேன், ஒன்று வாங்கிக்கலாம், போகிறப்போ வழியில் அப்படி ஒன்று வாங்கிக்கலாம். ஸ்லிப்பர்ஸும் மனிதர்களும் இன்னைக்கு உறவுகளும் அப்படி தான் இருக்காங்க. ஒன்று இல்லைன்னா அதை சரி பண்ணி போட்டுக்கிற மனப்பக்குவம் யாருக்குமே இல்லை. அதை தூக்கி போட்டு அடுத்ததை வாங்குற மனப்பக்குவம் எப்போ நம்ம கிட்ட வந்துச்சோ இனி எல்லாமே அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தின்றோம், அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு 2 பேருன்ற கான்செப்ட் போய் இப்போ ஒருத்தருக்கு பல பேருங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. நம்ம அந்த சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் எங்க போய் முடியும்ன்றது தெரியல.